கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு வருகிற செய்தி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், இன்னைக்குரிய வாக்கு தத்துவம் தாவீது பக்தன் சொல்கிறது போல சங்கீதம் 62, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். இன்னைக்கு அவராலே நமக்கு ரட்சிப்பு. இன்னைக்குரிய வாக்குத்தத்தம் தான். ஆபிரகாம் லிங்கன் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய 11 வயதாக இருக்கும்பொழுது அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய அன்றாட வாழ்க்கை அன்றாட ஜீவியத்திற்கு அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்கிட்ட என்ன செய்வாராம், டெய்லி போய் என்ன செய்வார், போய் விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வந்து அதை யாருக்கு தேவைப்படுதோ அப்படின்னு சொல்லி கூவி விற்று என்ன செய்கிறார், அவருடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். அதுதான் அவருடைய பணியாக இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க பாட்டி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் ஒரு பைபிளை அவர்கிட்ட கொடுத்து, நீ முதலாவது இந்த பைபிளை வாசித்து உன்னை வேலையை செய்வ அப்படின்னு சொன்னால் கடவுள் உன்னை ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்னால், இந்த பைபிளை பைபிளில் இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படி தான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அறிவே இல்லாதவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, நல்ல அறிவை ஞானவான்களாக்கி இருக்கிறாரு, ஆடு மேய்த்தவங்களை அரசனாக்கி இருக்கிறாரு, எல்லாம் இதில் இருக்குது, நீ இதை வாசித்து பாரு, உனக்கும் என்ன செய்வார், அதே ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. அப்போ ஆபிரகாம் லிங்கன் அதை வாங்கிட்டு அவரும் யோசித்தார், சரி பாட்டி சொல்லியிருக்காங்களே, அதனால் நம்ம என்ன செய்வோம், அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், காலையில் விறகு வெட்ட போகிறதுக்கு முன்பாக என்ன செய்வாராம், வேதகத்தை வாசிப்பார். அதே மாதிரி என்ன செய்வார், விறகு வெட்டி முடித்து அவர் வித்துட்ட பிறகு என்ன செய்வாராம், வேதத்தை வாசிப்பார். அது அவருடைய வழக்கமாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் அப்படி வாசிச்சுட்டு வரும்பொழுது தான் யாருடைய கதையை வாசிக்கிறார் அப்படின்னா, தாவீது பக்தனுடைய கதையை வாசிக்கிறார். எப்படின்னு சொன்னால், ஒரு ஆடு மேய்த்து கொடுத்த மகனை எப்படி அரசவைக்கு கொண்டு போயிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிற அந்த சரித்திரத்தை வாசிக்கும்போது அவருக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு. அவர் சொன்னார், அப்போ அன்றைக்கு தாவீது ஆக்கின தேவன் என்ன செய்வார், இந்த நாட்டுக்கு என்ன ஜனாதிபதி ஆக்குவார் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசித்தார். அப்படி அவர் கொஞ்சம் வளர்ந்து வர காலத்தில் என்ன செஞ்சார்னா, கிராமத்து பஞ்சாயத்தில் என்ன செஞ்சார், நின்று வெற்றி பெறுறாரு. அடுத்தது பாராளுமன்றத்தில் நின்று வெற்றி பெறாரு. கடவுளுக்கு கிருபை. ஏன்னா அவர் கடவுள் கொடுத்த இடம் அப்படி. அவர் என்ன செஞ்சார், அவராலே எனக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்படி தாவீது பக்தர் விசுவாசித்தாரோ அதே போல் ஆபிரகாம் லிங்கன் என்ன செஞ்சார், விசுவாசித்து ஆண்டவர் மேலே ரொம்ப பற்றுதல் வைத்து அவர் என்ன செய்கிறாரு, அந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக மாறார். அந்த ஜனாதிபதி ஆன பிறகும் எப்படி தாவீது பக்தன் சொல்லுவார்ல, என்னுடைய வசனம் எனக்கு ஆகாரத்தை காட்டிலும் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றது போல, ஆபிரகாம் லிங்கனும் தன்னுடைய பதவி உயர என்ன செய்யல, இந்த வேதத்தை அவர் மறக்கல. தினமும் காலையில் 5-6 விடிய காலத்தில் என்ன செய்வாராம், இருந்துச்சு ஆண்டோடைய சன்னிதானத்தில் நிற்பார். அதான் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ் இல்லை. அவங்க நாட்களில் அவங்க ஆட்சி செய்த காலங்கள்லாம் ரொம்ப பொற்காலமாக என்ன செஞ்சது. அதனால தான் என்ன செய்கிறாருன்னா, தாவீது பக்தன் பற்றி கொண்டு இன்னைக்கு நமக்கும் அதே அறிவுரை தான் ஆண்டு நமக்கு வேதத்தில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை நம்ம நினைக்கிறோம் பைபிளில் இருந்த மனுஷங்க பண்ணிட்டாங்க, அது ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ஆபிரகாம் முழுமையும் என்ன போல ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் முதலிடமாக வச்சதுனால என்ன செஞ்சாங்க, அவங்களே உயர்த்தினாங்க. அவங்க அதை சாட்சியாக சொல்கிறாங்க. அதே போல் தான் உங்களோட வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. நமக்கு இந்த வேதத்தை நம்ம பற்றி கொண்டதுனால என்ன செய்யலாம், ஒரு நாள் என்னத்துல பட்டினியாக இருந்த சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கும். சிங்கமே ஒரு ராஜா, காட்டுக்கே ராஜா கூட என்ன செய்யுமா, பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லு. அவர்களும் எனக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எப்படி பிரதிபலிக்கிறார் அப்படின்னு சொன்னால், முதலாவது அவரை தேடும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஆசைகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக, அவர் பெரியவர். அவர் என்ன செய்வார், குப்பையிலிருந்து நம்மளை எடுத்து என்ன செய்வார், புழுதியிலிருந்து கூட அவரை எடுத்து நம்மை உயர்த்த வல்லவர். அப்பேற்பட்ட வல்லமையுடைய தேவன் நம்முடைய தேவன். அதனால தான் தாவீது பக்தர் எப்பவுமே அவரை விடுறதில்லை. அவர் என்ன சொல்றாரு, என் ரட்சிப்பு உம்மாலே வரும் ஆண்டவரே. எனக்கு பெரிய போர் வீரர்கள், படை வீரர்கள் எல்லாரும் இருந்தாங்களும் கூட ரட்சிப்பு தருவது நீர் மாத்திரமே. அதனால் நீங்களும் நானும் ஆண்டவரை பற்றி கொள்வோம். அவனுடைய ரட்சிப்பில் நம்ம களி கூட தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த நாளில் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம ஆண்டவரத்தை நம்ம ஒப்பு கொடுத்து தினமும் அவரை தேடுகிற பிள்ளைகளை அறுப்போம், ஆசீர்வாதம் செய்வோம். அண்ட சராசரங்களையும் படைத்து மனுக்குலத்திற்கு கொடுத்து பழகி பெருகுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவையெல்லாம் கடந்த நாட்களில் சந்தித்து வருகிற பரலோக தந்தையே,
இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இரவு முழுவதும் ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்ற வாக்குக்கு இணங்க எங்களை பாதுகாத்து பராமரித்து புதிய ஒரு நாளையும் காணும்படியாக கிருபை செய்திரு. அதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் உண்மை தேடுகிற பிள்ளைகளாக, அதிகாலையில் உண்மை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வேதத்தை வாசிக்க நேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உள்ள வசனங்களை நாங்கள் தியானித்து அதில் நடக்க பலத்தையும் தாங்க சுவாமி. நீங்கள் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள் இருந்தாலும் ஆண்டவரே அதிலிருந்து வெற்றி பெற வழிகாட்டுகிற வல்லவர் நீரான உம்மால முடியும் சாமி. ஆண்டவரே நீர் எங்களை கீழிருந்து எடுத்து உயர்த்துகிற ஒரு சாமி. மற்றவெல்லாம் ஒன்றுக்குமே உதவ மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நீர் எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கு சாமி. அப்படி யாராவது சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னா, எங்களை யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னா, யாருமே எங்களை நேசிக்கல அப்படின்னு சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த பதவி உயர்வு வரவில்லை அப்படின்னு சொல்லி யோசித்து எதனோட இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பங்கள் எல்லாரும், அந்த நபர்கள் எல்லாரும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து ஏற்ற காலத்தில் உயர்த்துவதற்கு எல்லோருடைய கையின் கரத்தில் நாங்கள் அடங்கி இருந்து ஆண்டவரை நாங்கள் இருக்குன்னு எங்களுக்கு பலத்தை தாங்க, ஞானத்தை தாங்க சாமி. ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்தியானந்த ராஜ்யத்தில் பங்கு கொள்கிற பெரிய ஸ்லாகியத்தை நீர் தர வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.